திருப்பூரில் முன்னறிவிப்பின்றி சாக்கடை கால்வாய்களை இடித்து 2 மாதங்களாகியும் சீரமைக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் வீட்டின் முன்பே செல்லும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மாநகராட்சிக்குட்பட்ட குளத்துப்புதூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மாமன்ற உறுப்பினராக திமுகவைச் சேர்ந்த சாந்தி என்பவர் இருந்து வரும் நிலையில் வார்டுக்கு வருவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது இவரது மருமகன் ராயப்பன் என்பவரின் தலையீடானது வார்டில் அதிகமாக இருந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் இருந்த சாக்கடைகளை விரிவாக்கம் செய்வதாக கூறி சாக்கடை கால்வாய்களை இடித்துள்ளனர். முன்னறிவிப்பின்றி சாக்கடை கால்வாய்களை இடித்து 2 மாதங்களாகியும் இதுவரை எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சாக்கடை கழிவுநீர் வீட்டின் முன்பே செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். டிச்சு தோண்டன்னு சொல்லி 2.5 மாசம் ஆச்சுங்க. இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதி எடுத்து பாதி எடுக்காம ஒரே பிரச்சனையா இருக்குது. இங்க தண்ணி வரல. தண்ணி வந்து 2.5 மாசம் ஆச்சு. தண்ணிக்கு எந்த இதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி 2 கிலோமீட்டர் தள்ளி நாங்க போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். குடிக்கிறதுக்கு புழங்குறதுக்கு எல்லாம் அங்கிருந்து தான் போய் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். குழந்தைகளை வச்சுட்டு எங்களால இருக்கிறதுக்கு முடியறது இல்ல. கவுன்சிலருக்கு போய் ஏதாவது நாங்க போய் சொன்னோம்னா கவுன்சிலர் வந்து இதை எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்ல. கவுன்சிலரோட மருமகன் தான் வந்து இதை பாக்குறாங்க. கவுன்சிலர் இந்த ஏரியாவுக்கே வரமாட்டேங்கிறாங்க. குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாத நிலை இருந்து வருவதாகவும் வீட்டின் முன்பே சாக்கடை தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல், தலைவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2.5 மாசம் ஆச்சு டிச்சு தோண்டி. டிச்சும் வந்து கட்டி முடிக்காம இருக்கிறாங்க. இந்த டிச்சு தண்ணி எல்லாம் வந்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்குது. இது டிச்சு தண்ணி மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே போக வேண்டியதா இருக்குது. குழந்தைங்களை வெளியவே விட முடிய மாட்டேங்குது. குழந்தைங்க வெளியவே தான் வரணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க போய் விளையாடுற இடம் இருக்குது. இங்க ஒன்னும் வழி இல்லாம நாங்க இங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சரி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கு முடிவு பண்ணி தரணுங்க. இல்லாட்டி நாங்க இங்க இருக்கிற 50 குடும்பம் வந்து வெளியே தான் போகணும். இங்க குடியே இருக்க முடிய மாட்டேங்குது. நாத்தம் அடிக்குது. அவங்க இருந்து பார்த்தாதான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் வீட்டின் முன் தேங்கியுள்ள சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்தவும் சாக்கடை கால்வாய்களை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் ஜெரியுடன் சத்தியம் செய்திக்குழு.